وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا لا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த ரமலான் இரவு ஒன்று கூடலில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அல்லது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு கொள்கை உறுதி ஓர் மீள்பார்வை என்கின்ற ஒரு தலைப்பில் நான் இந்த இடத்திலே சில முக்கியமான செய்திகளை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இந்த மாதிரியான அதாவது இரவு ஒன்று கூடல்கள் அல்லது இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான தலைப்புகள் உள்வாங்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உண்மை. என்ன காரணம் என்று சொன்னால், இது எங்களுக்கு என்வாயன்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரமாக இருக்கும். அப்போ இதில் நம்ம ஒரு ஹார்டான அல்லது அந்த மாதிரியான நம்ம கொஞ்சம் புரிதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தலைப்புகள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி விட்டு 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 பார்த்தோம்னா நம்மளுக்கு தலைப்பை என்ன செய்தில்லை, இந்த மாதிரி தலைப்பு பேசுவதற்கான சந்தர்ப்பம் அமைவதே குறைவாக இருக்கிறது. கூடினா இந்த டைமில் தான் நம்ம என்ன செய்கிறோம், கூடுகிறோம். அதனால் இது போன்ற தலைப்பு இந்த மாதிரியான சூழலில் பேசப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. இது முதலாக நான் உங்களுக்கு மத்தியிலே ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, கொள்கை உறுதி மீள்பார்வை என்கின்ற இந்த தலைப்புக்கான காரணம், இந்த கொள்கை உறுதி சம்பந்தமான தலைப்புகள் நாங்கள் பல கோணத்திலே கேட்டிருக்கிறோம். சுய பரிசோதனை, மார்க்கத்திலே உறுதி, இது போன்ற தலைப்புகள் ஆரம்ப காலத்தில் மிகவும் நிறையவே தேவைப்பட்டன. காரணம், நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் மிக 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 குறைவாக இருந்தது. அவர்களுக்கு மத்தியில் நம்ம குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு செய்தியை நாம் எடுத்து வைப்போம் என்று சொன்னால், நம்ம முதல் எதிர்ப்பு தாய் தந்தை குடும்பத்திலிருந்து என்ன செஞ்சிடும், வெளியே வருகின்ற அமைப்பில் இருந்தது. அதனால் நம்ம சமுதாயத்தின் ஒரு விரோதியாக அல்லது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒருவராக அல்லது ஊர் சட்டங்களுக்கு முரணாக வேண்டுமென்று நடக்கக்கூடிய ஒருவராக எல்லாம் நாம் என்ன செய்தோம், கருதப்பட்டோம். ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட உள்ளங்களோடு நாங்கள் இருக்கவில்லை. அந்த நோக்கம் எமக்கு இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஊரோடு மிகவும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற நிறைய விருப்பமான சிந்தனை போக்கு மத்தியிலே இருந்தது. ஆனாலும் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்தி நாம் ஆழ்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்விலே நாம் என்ன செய்தோம், அந்த மாதிரி நடந்தோம். அவைகளெல்லாம் பொதுவாக அதாவது எதிர்ப்பான நோக்கில் பார்க்கப்பட்டன. இந்த மாதிரி நேரத்தில் உள ரீதியாக யார் யாரெல்லாம் பலகீனம் அடைகிறார்களோ, யாரெல்லாம் மன ரீதியாக அந்த உறுதி தளர்கிறார்களோ, அவர்களுக்கு கட்டாயம் உரமூட்டுகின்ற உரைகள் என்ன, கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் நிறைய கொள்கை உறுதி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஆரம்ப காலங்களில் பேசப்பட்டன. அதே போல சுயமரியாதை அதாவது சுய பரிசோதனை என்கின்ற தலைப்பில் நிறைய அது போன்ற உரைகள் ஆற்றப்பட்டன. அந்த உரைகள் மூலம் மக்களுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆங்காங்கே தளர்ந்து கொண்டிருந்த ஷிர்க் போன்ற விஷயங்கள், பிதஅத் போன்ற விஷயங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் தள்ளாடி கொண்டிருந்த, பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே போய்விடுவோமா என்கின்ற அமைப்பில் இருந்த நிறைய கொள்கையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு உறுதி என்ன செய்தது, அது கொடுத்தது. நம்ம கொள்கையில் உறுதியாக இருப்பது விரோதத்தை காட்டுவது அல்ல என்கின்ற விளக்கத்தை என்ன செஞ்சது, அது கொடுத்தது. நம்ம கொள்கையில உறுதியாக இருப்பது என்பது பகைமை என்பது அர்த்தம் அல்ல, அவர்களோடு சண்டை பிடிப்பது என்பது அர்த்தம் அல்ல. நம்ம சொன்ன விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள் என்பது உறுதியாக இருந்தால் அதை நாம் விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருத்தல் என்பது யாரையும் நாம் தாக்குவதாக என்ன செய்யாது, அமையாது என்கின்ற விளக்கங்களை எல்லாம் கொடுத்தது. அதன் ஊடாக நாம் என்ன செய்தோம், மிக உறுதியான ஒரு நிலையை அடைந்தோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட தமிழ் உலகு என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கொள்கை எழுச்சி ஏற்பட்டு, குர்ஆன் சுன்னாவுடைய அந்த எழுச்சி ஏற்பட்டு இப்பொழுது அதாவது 50-60 வருடங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். வித்தியாசங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு 50-60 வருடங்கள் என்று சொல்லலாம். குர்ஆன் சுன்னாவுடைய அந்த விழிப்புணர்வு, அந்த எழுச்சி ஏற்பட்டு அது அந்த அளவுக்கு அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கால பகுதியில் நாம் சில விஷயங்களை கொஞ்சம் மீட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வளர்ச்சியிலும், ஒவ்வொரு எழுச்சியின் வளர்ச்சியிலும் சில தவறுகள் என்ன செய்யும், இருந்திருக்கும். சில தவறான அதாவது அணுகுமுறைகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவைகள் அடையாளம் காணப்பட வேண்டும். கொள்கை உறுதி சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு விளக்கம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய இன்னொரு நோக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே
முதலாக நான் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களை அடையாளம் காண்பதற்கு, உண்மையாளர்களை அடையாளம் காண்பதற்கு, தன்னை நம்பியவர்களை அடையாளம் காண்பதற்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் சோதனை. சோதனை இல்லாமல் இறை திருப்தியை ஒரு நாளும் பெற முடியாது. இறைவனுடைய திருப்தி மிக இலகுவான ஒன்று, நாம் அடைவதற்கு மிக இலகுவான ஒன்று. ஆனால் அது நம்ம அந்த சோதனை, இறைவன் எம்மை சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதில் மட்டும்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. இறைவனுடைய சோதனை இல்லாமல் யாரும் அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களது ஈமானுக்கேற்ப சோதனை கொடுத்தான். ஏனென்று சொன்னால் நபிமார்கள் என்ன பகிரங்க, அதாவது இந்த அதாவது பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். நாம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நாம் இறைவனை நெருங்க விரும்புகிறோம், அதற்கான ஒரு ஒரு பிரயத்தனத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இப்படி அறிவிக்கிறார்களோ அதற்கேற்ப சோதனை என்ன செய்து அவர்களுக்கு உண்டு. அதனால தான் அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா, கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் சாலிஹூன், பின்னர் நல்ல மக்கள், பின்னர் சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல், பின்னர் யாரெல்லாம் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனையுடைய தன்மை என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் இன்றி நாம் இறை திருப்தி என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சோதனைகள் என்று இறை திருப்தி அடைய முடியாது. இந்த உலகத்தில் உறுதித்தன்மை வெளிப்படுத்த முடியாது. சோதனைகள் இருக்கும். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே பல இடங்களில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஆனால் கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் அதுதான். கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா? இந்த சோதனையான சந்தர்ப்பங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் எப்படி இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமைதியாக நாம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் சோதனைகளற்ற இடங்கள், அப்படின்னு சோதனையான இடங்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ பிரகடனம் செய்திருக்கிறோம். உதாரணமாக கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம், குர்ஆன் சுன்னாவில் தளர மாட்டோம், அப்படியெல்லாம் சொல்லுவோம். நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இஸ்லாம் கொள்கை பிரச்சாரத்துடைய வழிமுறையில் நாம் கண்ட ஒரு விஷயம்தான் இந்த திருமணம். இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தில் நாம் எதிர்கொண்ட சில ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு. அதுக்காக அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம் அல்ல, அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம். பின்னால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் எதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டீங்க. அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம் அல்ல. ஆனா ஹைலைட் ஆகிய விஷயங்களில் ஒன்றுதான் திருமணம். திருமண நடைமுறை, சீதனம் வாங்குதல், அந்த மாதிரியான சில நடைமுறைகள் ஹைலைட் ஆகிய விஷயங்கள்ல உண்டு. நீங்கள் பார்க்கலாம், சிலர் நம்ம சீதன திருமணத்துக்கு போக மாட்டோம், ஆடம்பர திருமணங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், கடுமையான உறுதியில இருப்பாங்க. நம்ம கண்முன்னால கண்டோம் அந்த மாதிரி உறுதியாக இருந்தவர்கள். திடீர்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரியான திருமண விஷயங்கள்ல நிறைய நம்ம செலவழிக்கிறது பிழைதானா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நம்மளுக்கு சந்தேகம் ஆயிட்டே, 10 வருஷமா இவர் எந்த திருமணத்துக்கு அப்படி போனதில்லை, 11ஆம் வருஷம் இவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது? 10 வருஷமா உறுதியாக இருந்தவருக்கு ஏன் 11 வருஷம் இந்த சந்தேகம் வருது என்று பாத்தீங்கன்னா, அவருடைய மகளுக்கு திருமணமாக போகுது. அவருடைய மகளுக்கு திருமணமாக போகுது. அப்ப சந்தேகம் வரணுமா இல்லையா? இப்ப வரணும். ஏன்? தனக்கண்டு வந்தா என்ன செஞ்சிடும், அப்படி கொஞ்சம் நம்ம இவ்வளவு இப்படி போகக்கூடாது, மக்களோட கொஞ்சம் இணைஞ்சு என்ன செய்யணும், போகணும். ஆனா ஊருட்டு திருமணத்துக்கெல்லாம் என்ன கொள்கை, நம்ம போவது கிடையாது, உறுதியாக நிற்பது, புறக்கணிப்பது, அப்படியே நின்றோம். நின்று எல்லோரையும் நான் சொல்லல, ஆனால் தனக்கண்டு அந்த லெவல் வந்த உடனே யோசிக்கிறாரு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்துக்கு முன்னால காவிர்கள் இருந்து கொண்டு அவங்க இந்த உலகத்துல கற்பனை பண்ணாதெல்லாம் அவங்களுக்கு அப்ப விளங்கும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி ஒரு சோதனைக்குள்ள இன்வால்வ் ஆகத்தான் இதுல இவ்வளவு இருக்குதா என்றது என்ன செய்யும், விளங்கும். நரகத்துக்கு முன்னால நிக்கிற நேரத்துல தான் இது இவ்வளவு பாரதூரமா என்றது விளங்கும். அப்ப அது மாதிரி மத்தவன் இதுல என்ன பாடுபட்டிருப்பான் என்றது எப்ப விளங்கும் தெரியுமா? அவருக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில், மகளுக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா? 1000 கேள்வி வரும். இது கூடுமா, இது கூடாதா, இது எந்த அடிப்படையில் சரியாக வரும். ஏற்கனவே கேட்டு உறுதியாக இருந்துதான் அவர் புறக்கணிச்சாரு. ஆனா இன்றைக்கு தனக்கென்று வார நேரத்தில் என்ன செய்யறாரு, அந்த 1000 கேள்வி கேட்பதை நம்ம என்ன செய்யறோம், கண்ணால பாக்குறோம். அதை உணர்ந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 10 வருஷம் எதை பிரகடனப்படுத்தி செஞ்சுட்டு வந்தாரோ அதுக்கு மாத்தமா அந்த திருமணத்தை செஞ்சாரு. அதுக்கு பின்னார எப்படி வாதிட்டாருன்னு சொன்னால், நான் குர்ஆன் சுன்னாக்கு முரணா நடக்கல, 10 வருஷம் எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப ஹக்கு விளங்கிட்டு, அதாவது இப்ப என்னது, எனக்கு உண்மை விளங்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. இது நம்ம ஏன் பார்க்கிறோம் தெரியும்? இது இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. சோதனை என்பது தனக்கு வருகின்ற பொழுதுதான், அது அங்கதான் சோதனை. அல்லாஹு தஆலா 10 வருஷமான உறுதி அங்கதான் செக் பண்ணுவான். இந்த 10 வருஷம் உறுதி என்று சொல்றாங்களே, அது உறுதி அல்ல. உனக்கு சோதனை வரல,
உனக்கு சோதனை வரவில்லை என்பதுதான் அதனது அர்த்தம். நான் இது பல உதாரணங்கள் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய சுன்னால ஒன்று ஒரு முஃமின் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதனால் இறைவன் இந்த உலகத்தில் என்ன செய்யறதில்லை, உடனே அவனை எக்ஸப்ட் பண்றதில்லை. எக்ஸப்ட் பண்றான்னு சொன்னா அவனுடைய ஈமான் அல்லாஹ் எக்ஸப்ட் பண்ணிடுவான். ஆனால் அவனுடைய மன்சிலா என்ன, சோதனையில அவனுடைய தரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வரார், வந்து பையத்து செய்றார், ஹிஜ்ரத் செஞ்சிட்டாரு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டார். பையத்து செஞ்சு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாரு. கொஞ்ச நாள்ல கடுமையான காய்ச்சல். பையத்து செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னால காய்ச்சல் தாங்க முடியல அவருக்கு. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வராரு, வந்து அல்லாஹ்வின் தூதரே பையத்தை ரிட்டர்ன் தாங்கன்றாரு. அகில் நீ பையத்தி சொன்ன, அகில் நீ மின் பையத்தி, என்ன பையத்தை நீங்க வந்து ரிட்டர்ன் தாங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பையத்து நான் உடன்படிக்கை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னா முதலாவது ஆள் இருப்பாரு. அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா மறுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஹிஜ்ரத் செஞ்சு அவர் வந்துட்டாரு அப்படின்னா, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தா அர்த்தம் என்ன, அங்க வந்து நல்ல பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது அர்த்தம் அல்ல. இன்னொன்று இதுல விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எத்தனையோ பேர் மார்க்கத்துக்காக ஊரை விட்டெல்லாம் என்ன செய்யறோம், வெளியேற்றப்பட்டெல்லாம் இருக்கிறோம். அங்க எல்லாம் நம்ம சாய்ஸ் தரப்பட்டிருந்தால், நீங்க யூகேக்கு போறீங்களா, சவுதி அரேபியா பாலைவனத்துக்கு போறீங்களா அப்படின்னு சாய்ஸ் சொல்லப்பட்டிருந்தா நம்ம ஹிஜ்ரத் எங்க போயிருப்போம், நம்ம அங்கே என்ன செஞ்சிடறோம், போயிருப்போம். ஆனால் நபித்தோழர்களுக்கு எல்லா சாய்ஸும் இருந்தது. வசதியான ரோமுக்கும் போகலாம், பாரசீகத்துக்கும் போகலாம், நஜ்ஜாசி மன்னன் இடத்துக்கு போகலாம். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்தது தொற்று நோய் பூமியை. அர்துல் வபா ஹதீஸ்ல எப்படி வருது, மதீனாவுக்கு அர்துல் வபா தொற்று நோய் பூமி என்று அதைத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படியே பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர்லாம் சொல்றாங்க, அப்படிதான் அவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க அந்த இடத்துக்கு, அர்துல் வபா தொற்று நோய் பூமி என்று. பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல தான் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துக்கு பரக்கத் கிடைத்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப சோதனை என்று வந்தால் அங்கதான் கொள்கை உறுதி வெளிப்படும். நம்ம கொள்கை உறுதி நீங்க எங்க பேசினாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உறுதியாக இருக்கிறோம் என்று மட்டும் எதுல நீங்க நினைச்சிட வேண்டாம். எப்படி நீங்க அதன் அளவுகோல் போட, நான் உறுதியாக இருக்கிறேனா என்பதை நீங்க மார்க்கத்துடைய விஷயத்துல போட வேண்டிய அளவுகோல் என்ன தெரியுமா, எனக்கு வந்திருக்கிறதா, எனக்கு அது வந்திருக்கிறதா என்று பாருங்கள். வட்டி எடுக்க கூடாது, வட்டி ஹராம் அப்படி என்றெல்லாம் உறுதியாக பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் வட்டிக்கான ஒரு போராட்டம் என்ன செய்யல, நம்மளை என்ன சந்திக்கவில்லை அப்படி என்று இருக்கலாம், பலருக்கு அப்படி இருந்திருக்கலாம். என்ன நடக்குது என்று சொன்னால், வட்டிக்கான போராட்டம், ஒரு பிசினஸ், ஒரு பெரிய பிசினஸ் பண்றாரு, அவருக்கு ஒரு ஆஃபர் வருது, சின்ன வட்டி, மிஞ்சி போனா ஒரு 1000 2000 தான் மந்த்லி கட்ட வேண்டிய ஒரு வட்டி நீங்க அவரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வந்த உடனே அதுக்கு யாராவது வேற விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த வட்டிக்கு, அவ்வளவுதான். நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய போராட்டத்தை, மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதில் எப்படி போராட்டம் கொடுப்பாங்கன்னா. ஆனா வட்டியில உறுதியாக இருந்தவர், குடும்பத்துல யாரோ கஷ்டத்துக்கு சாப்பாட்டுக்கு போய் பேங்க்ல நின்றதுக்கு என்னது கடுமையான போராட்டம் கொடுத்திருப்பார். நின்றது சரி, அந்த மாதிரி நின்றது சரி, சாப்பாட்டுக்காக நின்றதுக்கே கடுமையாக எதிர்த்திருப்பாரு. தன்னை பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 1 கோடியோ 50 லட்சமோ கிடைக்க போற ஒரு வட்டி என்ன வைங்க, அதை பத்தி ஃபுல் ரிசர்ச் என்ன, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது எந்த அளவுக்கு சரியானது என்று தேடக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கத்தான் செய்கிறோம். அதே போலதான் இந்த கொள்கை உறுதி, அந்த இது நான் உதாரணம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கொள்கை உறுதியில நீங்க பார்க்கலாம், குறிப்பாக அதாவது எங்களுக்கு தெரியும், கபறுகள் உயர்த்தி கட்டப்பட்டு அங்கே தர்காக்கள் போன்று வணங்கப்படுவது ஷிர்க். அது மார்க்கத்திலே தகர்த்தறியப்பட வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரண நேரத்தில் என்னது நிறைய அதற்கு எதிராக சபித்தார்கள், அதற்கு எதிராக துஆ கேட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு ஊராக ஒத்துழைத்தால், ஒரு ஊராக உடன்பட்டால் அந்த இடம் என்ன செய்யப்படணும், அதாவது உடைத்தறியப்பட வேண்டும் என்று தெரியும். ஒரு ஊர்ல உடைத்தறியப்படுற அளவுக்கு முடிவாயிடுச்சு ஊர்ல. இப்ப யார் அந்த ஊர்ல மும்முரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுல 4 பேர் கூப்பிட்டு உடைங்கடா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போங்கண்ணா, அந்த கபரை உடைப்பதற்கு நீங்க முதலா போங்க, ஏண்டா நீங்க தான் இந்த ஆரம்பத்துல இந்த ஊர்ல இருந்து என்ன செய்றீங்க, பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க, நீங்க முதலா போங்க. இல்ல நீங்க போங்க, பிரச்சனை, நான் வயசாகிட்டேன் அப்படின்னு போராட்டம். யார் முதலா கை வைக்கிறது, யார் அதுல முதலாவது கை வைக்கிறேன்னு போறீங்க. உடைத்தல் என்பதை கொள்கையாக பேசி இருக்கிறோம், சோதனையாக அணுகல. உடைத்தல் என்பதை நம்ம சோதனையாக அணுகவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலையில வச்சாரே, அந்த தைரியம் இருக்குதே, அதான் கொள்கையுடைய தைரியம் அது. அப்ப இந்த இடத்துல தடுமாறினாங்க, யாரு முந்தி. சரி, யாரோ ஒருவர் இந்த கொள்கையில மிக மும்முரமாக இல்லாதவர் கை வச்சு உடைச்ச பின்னாலதான் அல்ஹம்துலில்லாஹ் பின்னால் என்ன செய்யறது, 2 பேர் போய் என்ன செய்தார்கள், சேர்த்து உடைத்து நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ வீடுகளுக்கு போகிறோம், நம்ம பார்க்கிறோம் தாயத்து தட்டு தகடு இது ஷிர்க் பிழை என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்திட்டாச்சு. விளங்கப்படுத்திய பின்னால
இப்ப அவங்க அப்ப சார் எடுத்துருங்க அப்படி என்று சொன்னா நீங்களும் அகற்றிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருது போயிரு. அதை எடுத்தா ஏதாவது கை காலுக்கு நடந்துருமோ என்னது பயம் நிறைய பேர் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. அது நிறைய பேர் இடத்துல அது நம்ம ஏன் சும்மா தேவையில்லாம எடுப்பான் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஒதுங்கி போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாமா இல்லையா? நிறைய பேருடைய மனதிலே இருக்கிறது. நிறைய பேருடைய மனதிலையும் நம்ம சொல்லுவோம் அவங்க செய்யட்டும் என்ற லெவல்ல என்னது நிறைய பேருடைய மனதிலே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்மளால அந்த சோதனை எதிர்கொள்ள முடியவில்லை? இதுதான் இஸ்திகாமத். இஸ்திகாமத் என்ற கொள்கையை மட்டும் பேசல, எல்லா பகுதிகளிலையும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஃபீல்ட் என்று களம் என்று வருகின்ற நேரத்தில் உறுதியாக இருப்பதுதான். களம் என்று வருகிற நேரத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ பாத்தீங்களா, காய்ச்சல் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாரு பையத்தை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்கன்றாரு. ஆனா காய்ச்சல் வர முந்தி அவர் இருந்தார், அதுல பையத்து செஞ்சாரு, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார், எல்லாம் நடந்தது. காய்ச்சல் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாரு பையத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு சொல்லிவிட்டார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி மார்க்கத்துடைய நீங்க எந்த பகுதி அணுகினாலும், இப்ப உதாரணமாக அஹ்லாக்குடைய பகுதி எடுங்க. அஹ்லாக்குடைய பகுதியை நான் இப்ப உங்களுக்கு பேசினேன்டா, பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும், நம்ம என்ன நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும், இங்கிதமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பேசினா யாருக்கு அது பிரயோசனம் அளிக்காது. ஏன் கேளுங்க, எல்லாரும் எங்களை தாங்களே அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் என்னது தங்களே அப்படித்தான் நினைச்சுக்கிறேன். நான் எவ்வளவு இங்கிதமா நடந்துக்கிறேன், தலைமைத்துவத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் நான் சொன்னேன்னு வைங்களேன், எல்லாரும் 4 இடத்துல விட்டு கொடுத்தா இருப்பாங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி தான் இருக்கணும்னு பக்கத்துல உள்ளவரை பாக்குறது. ஏன் நம்ம யாருமே நம்மளை மைனஸாக குணத்துல நினைக்கல, கோபப்படக்கூடாது நினைக்கிறோமே, கோபப்பட வேண்டாம் அப்படின்னு நான் இந்த இடத்துல பயம் பண்ண வைங்களேன். ஆக பெரிய கோபக்காரரும் தான் அதுல பொறுமையா இருக்கிறேன்னு நினைப்பார். ஏன் எவ்வளவுக்கு நம்மளுக்கு கோபம் விரிவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு சின்ன பொறுமையும் பெரிய பொறுமையா நினைப்போம், அவ்வளவுக்கு சிறிய பொறுமையையும் பெரிய பொறுமையாக நினைப்போம். எனவே எப்ப தெரியுமா நீங்க சோதனையை புரிஞ்சுக்கொள்ளணும், பணிவாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்ன பின்னால பணிவாக இருக்க வேண்டிய ஒரு போராட்டம் வரும் பாருங்க, அந்த இடத்துல நீங்க பணிவாக இருக்கிறீர்களா என்பதுதான் இஸ்திகாமத்துக்குரிய இடம். அதாவது சோதிக்கப்படுகின்ற நேரம், சோதிக்கப்படுகின்ற நேரம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முஃமினுக்கும் வந்தே ஆகும். ஒவ்வொரு முஃமினுக்கும் வந்தே. நீங்க எதையெல்லாம் வார்த்தையில சொல்றீங்களோ, எதையெல்லாம் உறுதியாக அடிச்சு பேசுறீங்களோ, எதையெல்லாம் மற்றவர்களுடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்துறீங்களோ, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பான். டெஸ்ட்ல அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றானா, அதாவது அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்ற ஒரு வசனத்தை சொல்றான். அல்லாஹ் தஆலா அதாவது அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ் அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்ன? அல்லாஹ்க்கு தெரியாதா நீங்க அதாவது நரகம் தான் போக போறீங்க, அல்ல சொர்க்கம் தான் போக போகிறீர்கள், சோதனையில நீங்க தோல்வி அடைவீர்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்ன அவருடைய விளக்கம் என்ன தெரியுமா? சோதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க, மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க. இவர்கள் எங்களை விஷயத்துல 10 வருஷமா கடைபிடித்ததை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை, ஊரலகத்துக்கு விளங்கும், ஊரலகத்துக்கு விளங்கும். இதை நம்ம காதால கேட்டிக்கிறோம் பல விஷயங்கள்ல. இவர் எப்படி பேசினவர் தெரியுமா, இவர் எப்படி செஞ்சவர் தெரியுமா, இவர் எப்படி இருந்தவர் தெரியுமா. ஹோல் ஒருவர் இப்போ கல்யாணம் விட்டு கூப்பிடுறாரு, நான் ஹோல் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டாரு. ஹோல் கல்யாணத்துக்கு வரப்படாது சுண்ணாவாது, அது இல்ல, அது பிள்ளை. ஆனா ஒரு தவறான நடைமுறை அவர் அப்படி சொல்லிட்டாரு. அப்படி யாரும் சொல்லவும் இல்லை, அப்படி யாரும் நடைமுறைப்படுத்தவும் இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாச்சா, திருப்பி அவருடைய கல்யாணத்தை எடுத்து அதை விட பெரிய ஹோல்ல ஏன் கிரௌட் வந்தா தானே இடம் விளங்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், கொள்கை உறுதி என்பது என்ன தெரியுமா? நம்ம வார்த்தையில ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு போவதோ மற்றவர்களுடைய விஷயத்தில் அதை அப்ளை பண்ணுவதோ அல்ல. கொள்கை உறுதி என்று தனக்கென்ற ஒரு நிலை வருகிற நேரத்தில் நீங்க விளங்கணுங்க. தனக்கென்ற ஒரு கொள்கை வருகிற நேரத்தில் நீங்கள் விளங்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை நம்பி ஃபிரௌனிடத்துல வந்தாரு? அல்லாஹ்வை நம்பி. தான் கொலை செஞ்சுட்டு போய்க்கிறாரு, அல்லாஹ்வை நம்பி தான் ஃபிரௌனுக்கு முன்னுக்கால வாராரு. ஃபிரௌனுக்கு முன்னால அல்லாஹ் சொல்றான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களோடு இருக்கு, உங்க 2 பேரோட இருக்கிறேன், பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் சொல்ற. அல்லாஹ் நம்பி தான் வந்தாரு. ஆனா ஒரு பெரும் சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, எப்படிப்பட்ட தியாகமிக்க சமுதாயம், உயிர் போனாலும் பரவாயில்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. கடலுக்கு வராங்க, கடலுக்கு முன்னால வச்சு கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கும், மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அகப்பட்டு கொண்டோம். தியாகிகள் சொன்னாங்க, தியாகமாக இருந்தவங்க, நாங்க அகப்பட்டு கொண்டோம், முடிஞ்சது அப்படின்னு என்ன செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள். உடனே ஒரு பெரிய கொள்கைவாதியாக நாம சோதிக்கப்படுகிறோம் என்றதை உணர மாட்டோம். அந்த இடத்துல என்னடா இவங்களை நம்பி களத்துல இறங்கினா இப்படி செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு என்ன செஞ்சிரும், நம்மளுக்கு வந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, மனசுக்குள்ள அவருடைய ஈமான பாருங்க, அவங்களை நம்பி தானே வந்தார் அவரு. கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அவங்களை நம்பி வரல அவரு. எவ்வளவு பெரிய தியாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலோரத்துக்கு வரல.
நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ்வை நம்புவோம், எல்லாம் வந்தவரை அதை நம்புவோம். இதான் பிரச்சனை. எப்படி முதலாவது அல்லாஹ்வை நம்பி இறங்க ஒன்றும் இருக்காது. அல்லாஹ்வை நம்பி பிசினஸ்ல இறங்கினோண்டுவாரு. அல்லாஹ்வை நம்பினால அல்லாஹ் எல்லாம் கொடுப்பான். அதுக்கு பின்னால அல்லாஹ் மறந்துட்டு இதைத்தான் நம்புறது. எது இது விட்டா நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிரும் அப்படி என்றது. எதை நீ எல்லாம் இருக்காத நேரத்தில் நம்பினாயோ அதை விட்டுட்டு இதை நம்பக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றா அதை சோதிக்கிறான் அல்லாஹ் அந்த இடத்துல. மூசா என்ன சொல்றாரு? கல்லா இன்னமா ய ரப்பி சயஹதீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டு. இதே மாதிரியான ஒரு அம்சம் எங்க நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் யார் யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் அந்த குகையில் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் அதை எப்படி ஞாபகப்படுத்துறான்டா? இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத் அக்ரஜஹுல் லதீன கஃபரு ثاني اثنين اذ هما في الغار اذ يقول لصاحبه لا تحزن ان الله معنا. நீங்க நபிக்கு உதவி செய்யலையா? உதவி செய்யாது விட்டால் ஏற்கனவே அல்லாஹு தஆலா அவர் ரெண்டு பேராக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன நம்பிக்கை வரணும் தெரியுமா? பெரும் கிரௌட கண்டாலும் கூட நாங்கள் உறுதி என்பதை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதல் பகுதியாக ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், சோதனை என்றது வாயால் சொல்லுகிற நேரத்திலோ மக்களுக்கு அப்ளை பண்ணப்படுகிற நேரத்திலோ வருவது அல்ல. உறுதி என்பது அந்த நேரத்தில் வருவது அல்ல, நமக்கு வருகிற நேரத்தில் வருவது. நமக்கென்று நடக்குமே அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும். இது நம்ம இந்த இந்த பார்வையில பார்க்கல. நமது வாழ்க்கையில் எப்ப இது வரும், நமது வாழ்க்கையில் இது எப்பொழுது வரும், அப்ப நம்ம உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்ம என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், நமது கொள்கை உறுதி என்பது வெளிப்பட வேண்டும். அந்த இடத்துல நம்ம உறுதியாக நிற்கணும். நம்மளோட விஷயத்துல அப்படித்தான் நடப்போம், மகள் என்று வந்தால் அப்படித்தான் நடப்போம், மகன் என்று. சுப்ஹானல்லாஹ், சில இளைஞர்கள் சீதனம் வாங்க மாட்டோம் என்று கடுமையாக உறுதியாக இருந்தவர்கள், சீதன திருமணங்களுக்கு போக மாட்டோம் என்று உறுதியாக இருந்தவர்கள், பாராட்டப்பட வேண்டிய இளைஞர்கள். தனக்கு திருமணம் என்று வந்த உடனே எப்படி நடந்தாங்கன்னா, ஒரு நேரடியா வராது. எப்படி சொல்றாங்கன்னா, என்ன செய்ய உம்மட வார்த்தையை தட்டவும் கூடாது, அதுவும் இஸ்லாம் சொல்லுது, சீதனை எடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த இடத்துல ரெண்டு மோதுதான். எது மற்றவனுக்கு மோதல, இவருக்கு என்ன செய்யுது, இந்த ரெண்டு மோதுது. அதனாலதான் நான் அந்த இடத்துல மௌனமாக இருந்து, உண்மையில எனக்கு சரியான விருப்பமே என்னது இல்லை. எப்படி இருக்குது இந்த இந்த வார்த்தையில கேட்கக்குள்ள எப்படி இருக்கும்? அவருக்கு நம்ம காரணம் கொடுப்போமா அல்லது என்னது சோதனை என்றது தனக்கு வந்தா தான் என்ன செய்யும் விளங்குவோம் நம்ம நினைப்போமா? நம்ம நிறைய இளைஞர்கள் அப்படி பார்க்கிறோம். மற்றவர்களுடைய எல்லா விஷயத்திலும் உறுதியாக இருந்தது தவறல்ல, மிக சரி, அப்படித்தான் இருக்கணும். ஊர் பழித்தாலும் உலகம் பழித்தாலும் ஹக் என்று சொன்னா நமது உறுதி அப்படித்தான் இருக்கணும். ஆனா தனக்கண்டு வந்தோடனே மாறினா எப்படி இருக்கும்? அன்புள்ள சகோதரர்களே, எனவே சோதனை கட்டத்தில் தான் உறுதி வெளிப்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது முதல் பகுதியாக, சோதனை கட்டத்தில் நமது உறுதி வெளிப்படுதல் என்பது முதல் பகுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இரண்டாவது அம்சம், இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால், நம்ம உறுதியாக இருத்தல் என்ற பகுதி இருக்கிறதே, நம்ம தவறாக புரிந்து கொண்ட சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், கொள்கை உறுதி என்கின்ற ஒரு உறுதி மட்டும் நபித்தோருடைய காலத்தில் அறியப்படவில்லை. கொள்கை உறுதி என்ற உறுதி மட்டும், இஸ்திகாமா ஃபில் அகீதா, அகீதாவில் உறுதியாக இருத்தல், அது மட்டும் என்கின்ற பகுதி என்னது அறியப்படவில்லை. இஸ்திகாமா ஃபித் தீன், மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் அப்படின்னா என்ன? அகீதாலே ஒருத்தர் உறுதியாக இருக்கணும், அஹ்காம் இபாதாத்துக்கள் சட்டங்கள் வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருக்கணும், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்லையே அவர் உறுதியாக இருக்கணும், அஹ்லாக் மக்களோடு உள்ள பண்பாடுகளிலே அவர் உறுதியாக இருக்கணும். மொத்தமாக இஸ்திகாமா ஃபித் தீன், மார்க்கத்தில் உறுதி என்பதுதான் அன்றைய கால, அதாவது அந்த இஸ்திகாமாவுக்கு இருந்த விளக்கம். சரி, கொள்கை உறுதியை நம்ம ஏன் பேச ஆரம்பித்தோம் என்றால், மற்றவைகளில் மக்கள் உறுதி காட்டினார்கள், கொள்கை விஷயத்தில் உறுதி தளர்ந்தார்கள், அதனால் பேச ஆரம்பித்தோம். அப்படி என்றால் அது எந்த பீரியட்ல எந்த நேரத்தில் எந்த அளவுல அது நடந்ததோ அதோட அதை செஞ்சிடணும், அந்த விளக்கம் நிறுத்தப்பட வேண்டும். இஸ்திகாமா ஃபித் தீன், மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்பதுடைய விளக்கம் எப்படி இருக்கணும், எங்களுக்கு விரிந்ததா இருக்கணும். அஹ்லாக்களையும் தான், எல்லா விஷயங்களையும் தான், வியாபாரத்திலையும் தான். ஒருத்தர் கொள்கையில் அப்படி பக்காவா இருப்பாரு, வட்டி எடுத்துக்கண்டு ஹராம் உழைச்சிக்கண்டு மற்றவருடைய சொத்தை சூறையாடிக்கொண்டு இருந்தாருன்னா அது இஸ்திகாமா ஃபித் தீன் அல்ல. அது மார்க்கத்தில் உறுதி கிடையாது. அவரிடத்தில் மார்க்கத்தில் உறுதி கிடையாது. கொள்கைக்குள்ள வெயிட் வேற, இபாதத்துக்குள்ள வெயிட் வேற என்பது உண்மை. ஆனா இஸ்திகாமா ஃபித் தீன், மார்க்கத்தில் உறுதி உள்ளவர் என்பதற்கு அவருக்கு அந்த சிபத் என்னது அந்த இடத்துல இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனிடத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கக்கூடிய மொத்தம் 17 முறை கேட்கிறோம். எது? ஸலாத்துல்
முஸ்தகீம் இஸ்திகாமத்தான பாதை, நேரான பாதையை தான் நாம் என்ன செய்கிறோம், இறைவனிடத்தில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வளைசல் இல்லாத பாதை. எனவே மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கை என்ற அளவில் நம்ம எப்ப புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னா, கொள்கை இல்லாத மக்களோடு நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும், கொள்கையில உறுதி தளர்ந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும், கொள்கையில உறுதி தளர்ந்து போகின்ற மக்களுக்கு உபதேசிக்கின்ற நேரத்தில் மட்டும். மற்றபடி இஸ்திகாமா ஃபித்தீன், மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கையில் உறுதி மட்டுமல்ல. தங்களை தாங்களே நிறைய பேர் அப்படி ஏமாத்திக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், நம்ம கொள்கையில உறுதியாகிறோம் தானே, தொலாட்டி கூட அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். நரகம் என்பது எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, போயிட்டு நம்ம வந்துடுறோம் தானே அப்படி நினைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா? நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா? நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளால ஒரு சின்ன வேதனையை, ஒரு சின்ன சூட்டை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நரகம் அப்படி அல்ல. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இஸ்திகாமா ஃபித்தீன் என்பது, மார்க்கத்தில் உறுதி என்பது எல்லா பகுதியையும் குறிக்கும். மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா பகுதியையும் குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எங்கெல்லாம், அதாவது ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எப்படி உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அது போன்று நீங்களும் உங்களோடு தௌபா செய்தவர்களும் மீண்டவர்களும் உறுதியாக இருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். எதை சொல்றா? முழுமையான வகையை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அத்தனை விஷயத்திலும் உறுதியாக இருத்தல் என்பதைத்தான் அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. இது நீங்க மனதில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், நாம கொள்கை உறுதியில் தவறாக பொருந்தி கொண்ட ஒரு அம்சம், மசாயில்கள் இருக்கிறது, கருத்து முரண்பட்ட மசாயில்கள், இதில் உறுதியாக இருத்தல். இது எல்லோரும் அப்படி புரிஞ்சுக்கல. சில மக்கள், சில, அதாவது இது சம்பந்தமாக தேடாத மக்கள், படிக்காத மக்கள் அப்படி என்ன செஞ்சாங்க, புரிந்தார்கள். அப்படி புரிய வைக்கப்பட்டது பலரால், அப்படி பலரால் புரிய வைக்கப்பட்டது. இந்த சமுதாயத்திலே நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இது பொதுவாக தௌரா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த சமுதாயத்தில் மார்க்க விஷயங்களை நீங்கள் அன்றைய காலத்தில் இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் 3 வகையிலே நீங்கள் காணலாம். ஒன்று, ஆதாரம் அதுக்கு இருக்கும், அதனுடைய விளக்கமும் எல்லா மக்களாலும் இதுதான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். எல்லா மக்களும் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்களை சொல்கிறேன். ஒன்று, ஆதாரம் அந்த விஷயத்துக்கு இருக்கு, அது கொள்கையாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், சட்ட பகுதியாக இருக்கலாம், நற்குணம் சம்பந்தப்பட்ட பகுதியாக இருக்கலாம். ஆதாரம் அதுக்கு இருக்கும், அந்த ஆதாரத்துடைய அர்த்தம் விளக்கம் இதுதான் என்பதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மசாயிலுல் இஜ்மா என்பார்கள். மசாயில் இஜ்மா என்ன? உடன்பட்ட, இதுதான் ஆதாரம், இதுதான் விளக்கம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சம். இப்போ உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது போன்ற விஷயங்கள் உள்ள முக்கியமான அடிப்படைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை என்று நம்ம உறுதியாக விளங்கி வைத்திருக்கிறோம். முரண்பாடே இருக்காது. அதுல முரண்படுவதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வழிகேடு. அதுல முரண்படுவதை வழிகேடு என்று சொல்லும். சிலவை குஃப்ருக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்து விடும். இரண்டாவது ஒரு பகுதி என்ன தெரியுமா? இது நல்ல முறையை நீங்க பதிய வைத்துக்கோங்க. எந்த மசாயில் வந்தாலும் இவைகளை நீங்க பிரிச்சு வச்சுக்கணும். மசாயிலுல் ஹிலாஃபியா, கருத்து முரண்பாடான மஸ்அலாக்கள். கருத்து முரண்பாடான மஸ்அலாக்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அந்த கருத்து முரண்பாடு நியாயமாக ஏற்பட்டிருக்கலாம், நியாயம் இல்லாமலும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா கருத்து முரண்பாடு ஏற்பட்டுட்டு, கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டது என்ற மஸ்அலாக்கள். உதாரணமாக, ஒரு அறிஞருக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்காம இருக்கும், ஒரு அறிஞருக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கும், அல்லது அந்த ஹதீஸ் கிடைத்து அது அவரிடத்திலே பலகீனமாக இருக்கும், அல்லது அந்த ஹதீஸ் கிடைத்து அவரிடத்திலே அது சஹீஹாக இருக்கும், அது மாற்றப்பட்ட செய்தி என்று அவர் என்ன செய்திருப்பார், நம்பி இருப்பார். அல்லது அந்த ஹதீஸ் கிடைத்து அது சஹீஹாக இருந்து அதாவது அர்த்தம் வேறு என்று என்ன செய்திருப்பார், அவர் விளங்கி இருப்பார். இப்படி பல காரணங்களால ஒரு செய்தியை அவர் முடிவு கோராமல் இருந்திருக்கலாம். இதுக்கு சொல்றது கருத்து முரண்பாடு. மசாயிலுல் ஹிலாஃபியா, கருத்து முரண்பாடான மஸ்அலாக்கள். கருத்து முரண்பாடான மஸ்அலாக்கள் எல்லாமே நியாயமானது என்று நினைச்சிடக்கூடாது. கருத்து முரண்பாடு ஏற்படக்கூடாத மஸ்அலாக்கள்ல கூட நிறைய என்ன செஞ்சிருக்குது, கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அதனால இந்த மஸ்அலாக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியும்? இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்ட மஸ்அலாக்கள் ஆதாரம் தெளிவாக இருந்தா அதை புறக்கணிச்சிடணும். எது? கருத்து முரண்பாடு ஏற்பட்டதே என்ற நியாயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தொங்கி இருக்க கூடாது. எது சரி, எது பித்அத், எது சுன்னா என்று நம்ம அதில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அதுக்கு மாற்றமா செய்கின்றவர்களை நம்ம பித்அத் தான் என்ன செய்வோம், அந்த செயலுக்கு தீர்ப்பளிப்போம். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன தெரியுமா? இதான் மிக முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு சொல்லுவாங்க மசாயிலுல் இஜ்திஹாத். இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாக்கள். குர்ஆன் சுன்னாவில் இதுக்கு நேரடியான செய்தி இல்லை. குர்ஆன் சுன்னாவில் இதுக்கு நேரடியான செய்தி இல்லை. நம்ம மூடலாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான செய்திகள் தான் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. நேரடியான தீர்ப்பு கிடையாது.
குர்ஆன்லயும் சுன்னாலையும் நேரடியான தீர்ப்பு கிடையாது. நம்ம வந்து எனக்கு மட்டும் கிடையாதுல்ல, யாருக்குமே கிடையாது. அதுல எந்த அறிஞர் தேடினாலும் அவருக்கு என்ன செய்யல, அது கிடைக்கவில்லை. இந்த மாதிரி மஸ்அலாக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லுவாங்க மசாயிலுல் இஜ்திஹாத். இந்த விஷயத்தில் யாரும் பிதஅத்வாதி என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கொள்ளக்கூடாது. யாரும் பிதஅத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிக் கொண்டு விடக்கூடாது. இப்ப இந்த பகுதி எடுத்துக்க, இந்த 3 பகுதி எடுத்துக்கங்க. இதுல நம்ம உறுதி காட்ட வேண்டிய பகுதி எது தெரியுமா? ஃபர்ஸ்டும் செகண்டும் தான். தேர்ட் வந்து நம்ம உறுதியா இருக்கணும். ஆனா மற்றவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் அதுல என்னது இல்லை. முதலாவது பகுதி தெளிவாக குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டது என்பதும் அது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி. அது குர்ஆன் சுன்னால உள்ளது. இதுல ஒருத்தர் முரண்பட்டார்னு என்ன செஞ்சிருவாரு, வழிகேடு இடத்துக்கு போவாரு. இரண்டாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது, ஆனா ஆதாரம் தெளிவா என்ன செய்யுது, இதுதான் விளங்குது. இதுதான் ஆதாரம், தெளிவான ஆதாரம் இருக்கிறது. கிடைக்காதவங்களை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்ச நம்ம எப்படி செய்யணும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். 2. மூன்றாவது இருக்கிறது மஸ்கூத் அன்ஹு, அதாவது குர்ஆன் சுன்னா நேரடியாக பேசல. குர்ஆன் சுன்னாவும் நேரடியாக அந்த மஸ்அலாக்கள்ல பேசவில்லை. நம்மளாக புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்குது. அந்த புரிதல் சரியாகவும் இருக்கலாம், அந்த புரிதல் பிழையாகவும் இருக்கலாம் என்கின்ற அமைப்பில் உள்ள மஸ்அலாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது என்ற கருத்து, இதான் சரி, மற்ற கருத்து பிழை, அதனால் நான் இதுல உறுதியாக இருக்கிறேன் என்றதோடு என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். மற்றது பித்அத், அது குஃபர், அது வழிகேடு என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போய்விடக் கூடாது. இப்ப உறுதி காட்ட வேண்டிய பகுதி என்றது இதுதான். இது அல்லாத முறையில் நம்ம உறுதியை புரிந்து கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இஜ்திஹாதுடைய மஸலாக்கள்ல உறுதி காட்டுவதான் உறுதின்னு புரிஞ்சு கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் ஒன்று சொல்லி இருக்க மாற்றமாக இருப்பது அது முரணானது, சந்தேகமே கிடையாது. குர்ஆனும் சுன்னாவும் இதைத்தான் சொல்கிறதா என்று எல்லோராலும் முரண்பாடு ஏற்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம உறுதி காட்டுவது என்பது நம்ம சரி என்ற பகுதியில் மட்டும் நிக்கணுமே தவிர மற்றவர்களை அதில் எதிர்ப்பதில் என்னது கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது அம்சம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழுலகில் இந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சுட்டு ஈடுபடுத்தப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது நம்மளால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது நம்மளை எதிர்த்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டதா என்பது 2வது அம்சம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு கொள்கை உறுதி போன்று காட்டப்பட்டன என்பது உண்மை. அது நம்மளால் ஏற்பட்டது நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த மசாயில்களை கடைபிடித்த யாரும் மற்றவர்களை திணிக்கல, கொண்டு போய் மற்றவர்களுக்கு என்னது நீ கட்டாயம் செய்யணும் வழிகேடுன்னு சொல்லல. எதிர்த்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, உறுதியை அதிகப்படுத்தினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது 2வது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை சகோதரர்களே. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்து விடக்கூடாது, தவறிவிடக் கூடாது. இது 2. 3வது அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்டு விட்டோமா, இப்பொழுது உங்களுக்கு இந்த இடத்தில் மார்க்க உறுதி என்பது இருக்கிறது, எங்கெல்லாம் நம்மளுக்கு தளர வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 தவறான எடுகோள்களை நீங்க விட்டுட்டு அடுத்த பகுதியாக மார்க்க உறுதி எங்களுக்கு எங்கெல்லாம் தவற வாய்ப்பு இருக்கிறது, தளர வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தளருவதற்கான அஸ்பாபுகள் இருக்குது. சோதனை நேரம் தான், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்கு பல காரணம் இருக்கும். ஒருவர் சோதிக்கப்படுவார், அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடும் இருக்கும், அவர் தளர மாட்டார். ஒருத்தர் வந்து சோதிக்கப்படுவார், எந்த ஏற்பாடும் இருக்காது, அவர் என்ன செஞ்சிருவாரு, தளர்ந்துருவார். இப்ப தளருவதற்கான காரணங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அதிகம் பேர், நிறைய பேர், மிச்சம் பேர் இதை என்ன செய்யறாங்க, மாற்றமாக இருக்கிறார்களே என்கின்ற சிந்தனையில் தான் முதலாவது கொள்கை தளர்வு என்ன செய்யும், வரும். முதலாவது கொள்கை தளர்வு எங்க வரும்? அதை பார்க்க நம்மகிட்ட உறுதி தெளிவாக இருக்கும், அறிவு தெளிவாக இருக்கும், ஆதாரம் தெளிவாக இருக்கும். இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஹக்கு நம்மகிட்ட தெளிவாக இருக்கும். தெளிவின்மை இருந்தால் பேசலாம், தெளிவாக இருக்கும். மனசு எதுல சஞ்சலப்படும் தெரியுமா? குடும்பமே மாறி இருக்குது, ஊரே தலைகீழாக இருக்குது, எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படி என்கின்ற மனோநிலை வரும் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்காக வேண்டி நான் உங்களுக்கு அதாவது சூரா ஹூதுடைய வசனம், ஒரு பெரிய தொடர் வசனம், அல்லாஹு தஆலா மன உறுதியை ஏற்படுத்துகின்ற அமைப்பிலே நல்ல ஒரு உபதேசத்தை என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா செய்கிறான். அந்த உபதேசத்தை உங்களுக்கு இங்கே ஓதி நான் கொஞ்சமாக அதை விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தாப மஅக். நபியே ஃபஸ்தகிம், எனவே நீங்கள் உறுதியோடு இருங்கள், நீங்கள் உறுதியோடு நிலையோடு இருங்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதியோடு இருங்க என்று சொல்ற காலம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், உலகமே தலைகீழான காலம். பத்ர் யுத்தத்தில் ரசூல் என்ன சொல்றாங்க,
அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தில் நீ எப்பொழுதும் வணங்கப்பட மாட்டான்னு. அப்ப யாரு? அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ் அவர் அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், அரித் அனில் முஸ்ரிகீன், முஸ்ரிகீன்களை புறக்கணித்து விடு. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 300 பேர் மட்டும்தான். முஸ்ரிகீன்களை புறக்கணித்து விடனா உலகமே என்னது? அதுலதான் நிக்குது. அல்லாஹ் புறக்கணிக்க சொல்றான். ஏன்னா அறிவு தெளிவானது. அறிவு தெளிவாக இருக்கிற கட்டத்தில் நீ என்ன செஞ்சிடாத, வளைஞ்சிடாத. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்றான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மனத்தளர்வுகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஒத்தடம் கொடுக்கிறான். எப்படி சொல்றான்னா, ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தப மஅக். நபியே, எப்படி நீங்கள் கட்டளையிடப்பட்டீர்களோ அதிலே உறுதியாக இருங்கள், உங்களோடு யாரெல்லாம் மீண்டு வந்தார்களோ அவர்களும் உறுதியாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், வழி தவறி போய்விட வேண்டாம், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அல்லாஹ் தஆலா பார்த்தவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் உபதேசம். அடுத்ததாக வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் இழைத்தவர்களின் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம். அநியாயம் இழைத்தவன் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம். இது உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் வந்து துஆ கேட்பாங்க, யாரெல்லாம் அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டான், இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டா, எல்லா விதமான பிசினஸ்லயும் கையடிச்சுட்டா, இவனுக்கு யாரெல்லாம் நீ தான் பாத்துக்க என்று துஆ கேட்பாரு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் துஆ கேட்டா நிச்சயமா அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் தஆலா காலம் தாழ்த்தி அவருக்குரிய அந்த தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். யாருக்கு அவர் துஆ கேட்டார் அவர் வந்துருவார். வந்து என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது, கொஞ்சம் கேபிட்டல் ஒன்று தரவா அப்படின்னு கேட்டு ஒரு பெரும் பங்கை கொடுத்தாருன்னு வைங்களேன். இப்ப 3 வருஷம் கேட்ட துஆட பலன் என்ன? உடனே வாங்கிடுறது. வாங்கி இப்ப மாஷா அல்லாஹ் அவர் நல்ல மனுஷன், அவர் நம்ம அநியாயமா தவறா நினைச்சிட்டோம், விளங்கிட்டா, அநியாயமா என்ன செஞ்சிட்டோம், தவறா நினைச்சிட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் இழைக்கப்பட்ட சாயவானாண்டா 3 வருஷம் துஆ கேட்டுட்டு துஆவை ஒரே அடியா விட்டுட்டு இங்க சாஞ்சிடுறது. அநியாயமா நம்ம தப்பா நினைச்சிட்டோம் இவரை. அப்ப 3 வருஷம் கேட்டது என்ன? அல்லாஹ் தஆலா முதலாவது காலமும் கொடுக்கிறான், இரண்டாவது சொல்றான் தண்டனை உங்களுக்கு சேர்த்து வரும்ன்றான். நீ கேட்டது அநியாயம் விட பெஸ்ட்டுக்கே மன்னிச்சு உன்னை நான் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ்ட துஆ கேட்டியா, உனக்கு லாபம் வர முந்தைய என்ன செஞ்சிரு, மன்னிச்சு, நான் அவரை மன்னித்து விட்டேன். லாபம் வந்த உடனேயே அவர் என்ன செஞ்சிருது, அவர் அநியாயமா தப்பா நினைச்சிட்டு உனக்கு தந்தா தப்பு இல்ல, தராட்டி என்னது மோசமான மனிதர் என்ற லெவலுக்கு என்ன செய்யறா சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர் பக்கம் சாய வேண்டாம், ஃபதமஸ்ஸகுமுன் நார், உங்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களுக்கு எது தீண்டுமோ அந்த நரகம் உங்களை தீண்டி விடலாம், அந்த நரகம் உங்களை தீண்டி விடலாம். இது ஷிர்கில் உள்ளவர்கள் எல்லோரையும் குறிக்குது. அவர்கள் ஷிர்க் வைக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், நீ சாஞ்சு நிக்க கூடாதாங்க, உங்களுக்கு சேர்த்து தான் என்ன செய்யும் வரும், சாய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சாய வேண்டாம், ருக்குன், ருக்குன் என்ன, சாயிறது, தூண், விளங்கிட்டா. அப்ப வலா தர்கனு, அப்ப சாய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிட்டு வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா சும்ம லா துன்சரூன், புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு நேசர்கள் கிடையாது. நீங்க என்னதான் சேர்ந்தீங்களோ சேரலையோ, கிரௌடோட இருந்தீங்களோ கிரௌடோட இருக்கலையோ, உதவிக்கு அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு ஈமானிய வசனம். இது நீங்க சேர்ந்தீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகள் இருந்ததோ இல்லையோ, உதவி என்றா யார் வரணும், அல்லாஹ். நீங்க அநியாய பக்கம் சாஞ்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உதவி கிடைக்காது, உங்களுக்கு உதவி கிடைக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு உபதேசம் செய்யறான். பாருங்க உறுதி எப்படி வரும், ஒரு மனிதனிடத்தில் உறுதி எப்படி வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அகிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டி வாருங்கள், தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள். தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல், பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் நீங்கள் உங்களது தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இஸ்லாமிய சமுதாயத்துடைய முழு உறுதி எதுல இருக்குது, ஸலா, தொழுகையில தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலா, இந்த பூமியிலே அவர்களுக்கு நாம் சந்தர்ப்பம் கொடுத்தால் முதலாவது என்ன செய்வாங்க, நல்லா பிசினஸ் பண்ணுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. நம்ம வந்து ஒரு அரசாங்கம் மோசமாகிறதே என்று எதை வச்சு சொல்லுவோம் தெரியுமா, பிசினஸ் எல்லாம் போச்சு, இப்ப எல்லாம் நெருக்கடி என்ற அடிப்படையில். ஒரு அரசாங்கம் நல்லா இருக்குதுன்னு எதுக்கு சொல்லுவோம் தெரியுமா, நல்லா பிசினஸ் திறந்து விட்டான் அடிப்படையில். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பூமியில இடம் கிடைச்சா முதல்ல என்ன செய்வாங்க, அகாமுஸ் ஸலா, தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். நல்லா டைம் கிடைக்கும், நல்லா சந்தர்ப்பம் கிடைக்கும், தொழுகை நிலைநாட்ட மாட்டோம். பிஸியான டைம்ல கவலை, தொழுகை டைம் கிடைக்குது இல்ல, ஒரே பிஸி ஆயிக்குது அப்படின்றது. ஆனா ஃப்ரீயான டைம்ல என்ன செய்யறது இல்ல, உரிய நேரத்துக்கு தொழுவது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், டைம் கிடைத்தவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்துட்டா என்ன செஞ்சிருவாங்க, அகாமுஸ் ஸலா அகிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்க நிலைநாட்டி வாருங்கள். யாருக்கு தொழுகையில தொடர்ந்து உறுதி காட்ட முடிகிறதோ அவருக்கு கொள்கையில என்ன செய்ய முடியும், உறுதி காட்ட முடியும் என்பதை உணர்வார். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையில ஆட்டம் கண்டாரு வைங்களே, கொள்கையில நிச்சயமா அவர் என்ன செய்வாரு,
ஆட்டம் காணுவார். அக்மிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள். இன்னல் ஹஸனாதி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ذَلِكَ ذِكْرَى لِلذَّاكِرِينَ. இது யாரெல்லாம் உணர்வு பெறுவார்களோ ஞாபகம் ஊட்டுவார்களோ அவர்களுக்கு உரியது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் வஸ்பிர். வஸ்பிர் அப்படின்னா என்ன? பொறுமையோடு இருங்கள். வஸ்பிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதல் எவ்வளவு மிக முக்கியமாக இருந்திருக்கும். வஸ்பிர், பொறுமையோடு இருங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நீங்கள் நலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களது கூலிகளை என்றைக்கும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உங்களது கூலியை என்றைக்கும் வீணாக்க மாட்டான். நலவு செய்து நம்மளே மறந்து போயிருப்போம், ஆனா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதனது கூலியை வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டிவிட்டு அடுத்த தொடர்ச்சியில அல்லாஹ் தஆலா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? இதற்கு முன் சென்ற சமுதாயத்தில் எல்லாம் சீர்திருத்தம் செய்யக்கூடிய சமுதாயம் இருந்திருக்க கூடாதா? அப்படி அவர்கள் சீர்திருத்தக்கூடிய சமுதாயம் அங்கு இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் நம்ம முழுசா அழித்திருப்போம். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கின்ற காலமெல்லாம் அந்த ஊரை அழிக்க மாட்டான் என்று சொல்கிறான். இங்க என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்க கொஞ்சம் பேர் கவலைப்பட வேண்டாம், ஹக்கில நீங்க கொஞ்சமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சோர்வடைய வேண்டாம். நீங்க என்ன நினைக்கணும்டா, ஊர்ல நீங்க சீர்திருத்தம் செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா ஒரு நாள் அந்த ஊருக்கு என்ன செய்யாது, அழிவு வராது. நீங்கள் சீர்திருத்தவாதிகளாக மாறுங்கள். உலு பக்கியான்னு சொல்ற அல்லாஹ் தஆலா. எஞ்சியவர்களில் கொஞ்சம் பேரும், எஞ்சிய கொஞ்சம் பேரும் சீர்திருத்தவாதிகளாக மாறுங்கள் என்ற ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் நீங்க மார்க்க விஷயத்தை உள்வாங்குறீங்க, உங்களுக்கு அந்த ஹக்கு விளங்குது, நீங்க அதுல உறுதியாக இருக்க நினைக்கிறீங்க, குடும்பமே எதிர்க்குது. என்ன முதல்ல செய்யணும்? நீங்க முஸ்லிஹாக மாறணும், ஒரு சீர்திருத்தவாதியாக மாறணும், அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கணும், அவங்கள்ட்ட விளங்கப்படுத்த ஆரம்பிக்கணும். ஒரு ஊர் நீங்க ஒரு சிலர் சத்தியத்தை விளங்கி இந்த ஷிர்க், இந்த பித்அத், இது போல மார்க்க ரீதியான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முரண்பாடுகள் இருக்கிறதோ அதில் உண்மையை விளங்கி நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள். இப்படி மாற்றம் அடைகிற நேரத்தில் உடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அடுத்தது சீர்திருத்தத்தை என்ன செய்யணும், ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்திகாமா ஃபித்தீனுடைய இந்த டோட்டல் உபதேசத்தையும் சூரா ஹூதிலே அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்கிறான். நான் முழுமையாக அதை சொல்லி முடிக்கவில்லை. நீங்கள் என்ன செய்யலாம், சூரா ஹூத் அதாவது 109 இந்த வசனத்தை என்ன செய்யலாம் உங்களுக்கு பார்க்கலாம். சூரா ஹூதுடைய 109 அல்லாஹ் தஆலா உறுதி தளர்வதற்கான காரணங்களையும் உறுதி ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் உறுதி ஏற்பட்டவர்கள் எப்படி சீர்திருத்தவாதிகளாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்ற பகுதியை அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுருக்கமான நேரத்தின் இறுதி பகுதியாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சோதனை களமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நிச்சயமாக சோதனைகளில், இறைவனுடைய சோதனைகளில் எப்படி துன்பமும் கஷ்டமும் வேதனைகளும் உலக இழப்புகளும் இருக்குமோ, உலகத்துக்கே தெரியாத ஒரு இன்பமும் அதில் இருக்கும். உலகத்துக்கே தெரியாத ஒரு இன்பமும் அது இருக்கும். இறைவன் தான் என்னை சோதிக்கிறான் என்ற உணர்வும் உங்களுக்கு மேலோங்கும். அந்த சோதனைகளில் நீங்கள் ஒரு ஈமானிய பார்வையோடு நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், உண்மை மார்க்கம் சொன்ன விஷயம், மார்க்கம் வழிகாட்டிய விஷயம் என்று சொல்லி யார் எதிர்த்தாலும் சரி, யாருடைய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் உறுதியோடு போவீர்கள் என்று சொன்னால், நண்பர்கள் சில பொழுது எதிர்க்கலாம். நான் சொல்லுகின்ற பகுதி மார்க்கத்துடைய எல்லா பகுதியையும் குறிக்கக்கூடிய அம்சம். நண்பர்கள் சில பொழுது உங்களை வெறுக்கலாம், நண்பர்கள் சில பொழுது உங்களை நெருங்காமல் இருக்கலாம், குடும்பத்திலே சில பொழுதுகள் உங்களோடு அசௌகரியங்கள் இருக்கலாம், நீங்கள் நல்ல முறையில் அணுகினாலும் உங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் சோதிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் தனிமைதான். ஆனால் அந்த தனிமையிலும் இறைவனுடைய ஒரு ஈமானிய சுகத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள், உணர்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம். உதாரணமாக ஒருவர் காலையில இருந்து கொண்டு திக்ர் செய்கிறார், நீங்க அவரை பார்க்கிறீங்க. எங்களுக்கு என்னது, அவருடைய திக்ரில் ஒரு இன்பம் என்ன செய்யாது, விளங்காது. இமாம் இப்னு தைமியா ஒரு வார்த்தை சொல்வார், அதை கேட்கிற பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன என்று சொன்னால், நான் இந்த திக்ருடைய நேரத்தை எப்பொழுதுமே நான் மிஸ் பண்ண விரும்பியது கிடையாது காலையில. காரணம், எங்களுக்கு சில செகண்ட்கள் அதிலே தாண்டி போகின்றன. பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் அதை கண்டால் எங்களில் பொறாமை கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் அதனை கண்டால் அதை என்ன செய்வார்கள், பொறாமை கொண்டிருப்பார்கள். இமாம் இப்னு தைமியாவுடைய தகாயிக் தஃப்சீர் என்ற தஃப்சீர், அதிலே அவர் இமாம் இப்னு தைமியாவுடைய ஒரு அழகான ஒரு கவிதை போட்டிருப்பார்கள். மா யஸ்னவு அஅதாஇ பி அன வ ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ ஸத்ரி ஐனமா ரஹ்து ஃபஹிய மஇ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபஸஜ்னி ஹல்வா வ இன் அக்ரஜூனி ஃபகுரூஜி சியாஹா. மா யஸ்னவு அஅதாஇ பி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ ஸத்ரி. அழகான வசனம். எதிரிகள் என்னை என்ன செய்து விட போகிறார்கள்? ஏன்னா அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள்.
பெரும் தலைவராக இருந்தவர், பெரும் மார்க்கறிஞராக இருந்தவர். ஆனா அந்த நிறைய எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்புடைய உறுதியில சிறைச்சாலையில வச்சு சொன்ன வசனம் அது. என்னை அவர்கள் என்ன செய்து விட போகிறார்கள்? சொர்க்கம் எனது உள்ளத்திலே என்றார். சொர்க்கம் எனது உள்ளத்தில் அப்படின்னா என்ன? நான் சொர்க்கத்தை இலக்காக வச்சு மட்டும் தான் என்ன செய்யறேன், செயல்படுகிறேன். என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன். ஃபசிஜினி ஹல்வா, நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன். வணங்கலாம், தொழலாம், இபாதத்து செய்யலாம், உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செஞ்சிட்டேன், தூரமாகிட்டேன். என்னை வெளியேற்றினால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சியாஹா போய்கொண்டிருக்கேன். எங்க நீங்க வெளியேற்றீங்க, அங்க போய்கொண்டிருக்கிறேன். வைன் கதலூனி, என்னை நீங்கள் கொன்றால் உங்களால் செய்ய முடிஞ்ச உச்சகட்டம் அது ஷஹாதத். நான் உயிர் தியாகம் செய்கிறேன். என்னை உங்களால் என்ன செய்து விட முடியும் என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ். இது இன்பம், இது ஈமானிய இன்பத்துடைய விளைவு. சோதனைகள் வருகிற நேரத்தில் இந்த மன உணர்வுகளை மட்டும் நாங்கள் இறைவனுடைய திருப்திக்காக நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். எனவே அதில் நாம் உறுதி காட்ட வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் உலகம் அதை ஒரு வேதனையாகவும் சோதனையாகவும் பார்க்கும். நமக்கு அதில் மிகப்பெரிய இன்பமும் ஒரு ஈமானிய சுவையும் என்ன செய்யும், விளங்கும். இது போன்று நம்ம சோதிக்கப்பட மாட்டோமா என்று நினைப்போம். சொர்க்கவாதிகள் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? எங்கள் உடல்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு எடுக்க கூடாதா அப்படின்னு நினைப்பார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தை பார்த்து, அல்லாஹு தஆலா சோதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து அந்த மாதிரி நினைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகள் எமக்கு வராமல் பாதுகாக்க வேண்டும். சோதனை வந்தால் அதில் உறுதிமிக்க மக்களாகவும் அந்த ஈமானிய உணர்வில் நாங்கள் இன்பம் காணக்கூடிய மக்களாகவும் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.